ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். 32 நாட்கள் இப்போது சக்தி ஜோதிட குழு சார்பில் அடியேனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போது இந்த வருஷத்தினுடைய மாதமான ஆனி மாதத்தினுடைய பராபவ வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் 28லேருந்து 32 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ் மாதம் மொத்தத்தை கூட்டினோம்னாக்க கிட்டத்தட்ட 360 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் அதிகமான நாட்கள் கொண்டது அப்படின்றது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இருக்கிறது 32 நாள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஆனி மாதத்தில் கூனி கூட குடுத்தனம் போக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய மாதங்கள் ஆனியில் ப்ரிப்பரேஷன் செஞ்சு ஆடியில் விதைக்கக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற காலகட்டங்கள். சரி, அப்படியேற்பட்ட ஒரு மகா புண்ணியமான காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காரு. 3ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் கூடயே சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருந்தாக்க குரு சுக்கிர யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியும் உண்டு. உச்சம் பெற்ற குருவும் கூட சுக்கிரனும் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் ராசி அப்படின்றது சிம்மம். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர அதுக்கு அடுத்ததான ராசியான 11ஆம் ராசியான கும்ப ராசியில் ராகு பகவானும் 12ஆம் இடமான காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கொண்ட காலகட்டங்களில் நம்மளுடைய பராபவ வருஷம் ஆனி மாதம் பிறக்குது. இதில் நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு, அப்போ விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன் மற்றும் 5 சுக்கிரன். இதில் இந்த 5 கிரகங்களில் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய டிரான்சிட் ஆகக்கூடியது அப்படின்றது 19/6/2026 செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/7/2026 சுக்கிர பகவான் இருக்கிறது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குரிய 21 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளார ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய கிரகங்கள். சரி, அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 20/6/2026 46வது பட்டம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரம், அதாகப்பட்டது GS சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகிய சிங்கர். அவர் 46வது பட்டத்துடைய திருநக்ஷத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/6/2026 ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா எங்க விசேஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடின இடமான சிதம்பரத்தில் விசேஷம். அன்னைக்கு சிதம்பரத்தில் தேரும் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/6/2027 சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் அப்படின்னாக்க 1000 பிரதோஷத்தை பார்த்ததுக்கு ஈக்குவல், 1000 பிரதோஷத்தை கலந்துக்கிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பரம உன்னதமான சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/7/2026 கூர்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6 சேஷ்டா நட்சத்திரம்,
அதாவது கேட்ட நட்சத்திரம் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு விசேஷமானது சிதம்பரத்தில் இது பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது 29/6 ஆணி மூலமும் அன்னைக்கு தான் வருது, பௌர்ணமி தினமும் அன்னைக்கு தான் வருது. இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான மிக விசேஷமான நாளில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனியும் குரு 8ல் இருந்து கஷ்டமும் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடியது இந்த மாதம். குருவானவர் ராசிக்கு 9ல் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறார். மிக 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 சிறப்பான மாதம்னு சொல்லலாமா, அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்கும் பொழுது, தனக்காரனான குரு பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக உடல் நலத்தில் உபாதைகள் இருந்துச்சு. அர்த்தாசிரம சனி இருந்ததுனால அந்த அர்த்தாசிரம சனி விலகி அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு படுறதுனால உடல்நிலையில் ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான செவ்வாய் உங்களுக்கு 19/6/2026 வரலும் மாதம் தொடங்கி 4 நாள் இருக்கிறார். அதுக்கப்புறம் ராசிக்கு 7ஆம் இடத்துல போறாரு. 7ஆம் இடத்துல இருந்துட்டு ராசிநாதனான செவ்வாயே ராசியை பார்க்குறாரு. அப்போ தொடர் முன்னேற்றங்கள் உண்டு. வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல நம்ம ஒரு சின்ன வீட்டில் இருந்துக்கிட்டு பெரிய வீட்டுக்கு போகக்கூடியதுக்கு உண்டான நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு கடந்த காலகட்டங்களில் 8ஆம் இடத்துல இருந்து மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்பனை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் நிலையை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறது ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருமா? கண்டிப்பாக ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரும். சரி, இந்த கதை பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவான் இருக்கிற இடம் 9ல் இருக்கிறாரு. 9ல் இருந்து 10க்கு வராரு. மாறக்கூடிய சுக்கிர பகவான் என்னென்ன நற்பலன்களையும், அதே போல புத பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற புத பகவானும் சூரிய பகவானும் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்ம கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல இருக்கா. அஷ்டமத்தில் அஷ்டமாதிபதி வலுத்து போய் இருக்கக்கூடிய காலகட்டம், 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். மறைமுக வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப்பு அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோடு பார்த்தலையானால் இதன் மூலியமாக அதீத பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்பு, அதிக லாபங்கள் தொழில் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியும் ஆவார். ஏன்னா 11ஆம் அதாவது புதன் 2 இடத்துக்கு 8, 11 2 இடத்துக்கு உண்டானவர். அவர் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் 11ஆம் அதிபதியினுடைய வேலையும் செய்வார். அதனால் தொழிலில் உங்களுக்கு அதீதமான லாபங்கள், வெளியூர் வெளிமாநிலம் இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு திடீர் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு ப்ராடக்ட் பண்ணுறவங்க, அது தவிர இந்த கேட்ரிங் டெக்னாலஜிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, இது டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, ரத்த சம்பந்தமான வேலைகள், அதாவது அதுக்குண்டான டெஸ்டிங் லேப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், பூமி சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதாவது கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதே மாதிரி பஸ்ஸு லாரி இதெல்லாம் ஓனர்ஷிப் எடுத்து ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்துலேருந்து பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ போட்டு வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமான பண லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இனிமேல் ஷேர் மார்க்கெட் ஏறக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயமாக அதீத லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடணும்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த லக்னமாக வேணா இருக்கலாம், அது எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும், அந்த பாதிப்புகளுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை செய்ய வேண்டும், எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்தால் மாற்றங்கள் வரும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க.
விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்க 15/6/2026 மற்றும் 16/6/2026. இது ரெண்டும் ஜூன் மாதத்தில் வரும். இதை தவிர ஜூலை மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது 12/7/2026, 13/7/2026, 14/7/2026. இந்த 5 நாட்களும் சந்திராசிரம தினங்கள். இந்த 5 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சரி, ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திர பாதத்தை கொண்டவங்களுக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க இந்த 32 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனின் அளவு தன்மை குறையும். அப்போ சரணாகதி அடைய வேண்டியது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமிமலை தகப்பனுக்கு உபதேசம் செய்த இடம். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த தமிழ் வருஷம்ன்றது 60 வருஷம். இந்த 60 வருஷத்துக்கும் ஒவ்வொரு படியை கடக்கும் போதும் ஒவ்வொரு படிக்கும் 60 வருஷத்துக்கு இருக்கும். 60 படி கொண்ட தகப்பனுக்கு உபதேசம் செய்த எம்பெருமான் சுவாமிநாத சுவாமியை போய் தரிசிச்சுட்டு வர்றது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, வேற ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க, வீட்டிலேயே காலையில் பிரம்மமுகூர்த்த நேரமான 4 to 6 கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். இதை தவிர அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை முதல் ஹோரையான 6 to 7 செவ்வாய் ஹோரையில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அதை தவிர நவகிரகத்தில் உள்ள அங்கார பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தா வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 15/6/2026 16/7/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 32 நாட்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். இப்போ தான் உங்களுக்கு ஒரு 2-3 மாதம் ஆயிருக்கு. அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதை தவிர 9ஆம் இடத்துல குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வர வேண்டிய கட்டாயங்கள் நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணம் 10 ரூபா போட்டால் 100 ரூபா வரக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கும். வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஆனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த பராபவ ஆனி மாதத்தில் வந்தே சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.